வணக்கம். ஐஎம்சியோடைய ப்ராடக்ட் செஷன் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா ஹிமாலயன் பெரி ஜூஸ். இந்த ஹிமாலயன் பெரி அப்படின்னா என்ன அப்படின்னா சீபத்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பெயர் சீபத்ரான். ஸோ நம்மளுடைய ஐஎம்சியில் ஹிமாலயன் பெரி அப்படிங்கிற பேர்ல நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃப்ரூட் அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இந்த ஹிமாலயன் பெரி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஹிமாலயன் பெரி ஜூஸ்ல அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தலை முதல் கால் வரி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் ஹிமாலயன் பெரி. இதுல அவ்வளோ சத்துக்கள், அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபுட்டா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நமக்கு பழைய மாதிரி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல மாதிரி கிடைச்ச சத்துக்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னா சுத்தமா கிடையவே கிடையாது. நாம இன்னைக்கு கலப்படத்துக்கு நடுவுலையும் கெமிக்கல்ஸ்க்கு நடுவுலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனே இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் இன்னும் எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ரொம்ப வீக்கா தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் ஃப்ரூட் அப்படிங்கிற இந்த ஹிமாலயன் பெரி இது எங்க இருந்து வந்தது, எதுக்காக வந்தது அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய ராணுவ வீரர்கள், நம்ம இந்தியாவுடைய ராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க நம்மளுடைய பாதுகாப்பு பணிக்காக எல்லையோரத்துல, அதாவது ஹிமாலயாஸ்ல சியாச்சின் அங்க டியூட்டி போடுவாங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான ஒரு இடம், பனி பிரதேசம், ரொம்ப கூலிங். அங்க ரத்த ஓட்டமே நம்ம பாடியில நின்று போயிடுற அளவுக்கு ரொம்பவுமே ஒரு ரொம்ப கண்டிஷன் ரொம்ப மோசமான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம ராணுவ வீரர்கள் டியூட்டி இருக்கிறாங்க பாதுகாப்பு பணிக்காக. அந்த இடத்துல அந்த சியாச்சின்ங்கிற இடத்துக்கு போகக்கூடிய ராணுவ வீரர்கள் மரணிக்கும் நிறைய பேர் வாய்ப்புகள் இருக்கு. அது அந்த அளவுக்கு நடந்துகிட்டு தான் இருந்தது. நிறைய பேருடைய பாத்தீங்கன்னா கையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது ரத்த ஓட்டம் போகாம அந்த கை அப்படியே மரத்து போய் கடைசியில அது வேலை செய்யாம போய் கை கால் இந்த மாதிரிலாம் வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, நம்முடைய டிஃபென்ஸ்ல இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது DIHAR அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் ஆல்டிடியூட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசர்ச் சென்டர் நம்மளுடைய டிஃபென்ஸ் உடையது. அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பிரச்சனையில இருந்து நம்ம ராணுவ வீரர்கள் காப்பாத்துறதுக்கு ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீபத்ரான். இதை நம்ம எடுக்கும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, டாக்டர் பிரம் சிங் அப்படின்னு சொல்றவர் தான் 10 இருந்து 12 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த ப்ராடக்டை பத்தி நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ்க்கு சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல இந்த ஹிமாலயன் பெரி பத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய பிரதமர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில இதை பத்தி பேசியிருக்கிறார். அதே போல இது எங்க விளையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா, சைனா, அப்புறம் ரஷ்யா, மங்கோலியால சில இடங்கள், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் விளையுது. இந்த ப்ராடக்ட் ஏகப்பட்ட சத்துக்கள், அதாவது பாத்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைட்டோசியஸ் அண்ட் பாலிவியன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம -40 டிகிரியில, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா -40 டிகிரி செல்சியஸ்ல லே லடாக் அந்த பகுதியில் நிறைய விளையுது. நம்ம கம்பெனி அங்கிருந்தா அதை
ரெடி பண்றாங்க. அதாவது நம்மளுடைய ஐஎம்சிக்கு லடாக்லயே ஒரு ஃபேக்டரி இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த லடாக்ல விளையக்கூடிய அந்த சீபத்ரானுடைய ஃப்ரூட்ஸை அங்கிருந்தே பல்ப் பண்ணி எடுத்துட்டு வந்து ஹரித்வார்ல பாட்லிங் பண்ணிடுறோம். ஸோ இந்த லடாக் மாதிரி இடத்துல வந்து -40°ங்கிறதுலாம் வந்து ரொம்ப குளிர் பிரதேசம், உங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல வந்து இது விளையுது. இது வந்து சாதாரணமா விளையல, பூமிக்கு அடியில நிறைய, அதாவது மீட்டர் கணக்கில் உள்ள இதனுடைய வேர் போகுது. நிறைய தண்ணி இருந்தாலும் தண்ணி இல்லைனாலும் அந்த ஐஸ்லயோ பனியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தாவரம் எப்படியாவது வளர்ந்து வரணும்னு சொல்லி போராடி அந்த வளருது அப்படிங்கிறோம். வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ சத்துக்கள் வந்து அதை எடுத்து கொண்டு வந்து வளரும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஹிமாலயன் பெரியோடைய முழு தாவரமே நமக்கு மருத்துவத்துக்கு பயன்படுது. அதாவது இலைகள் வந்து டீ யூஸ் பண்ணலாங்க, டீ லீஃபா, அதே போல வந்து தண்டு யூஸ் பண்றாங்க, வேறு வரைக்கும் வந்து நம்ம மருத்துவத்துக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுது. அதுலயும் விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து இதுல வந்து மிக அதிகமான அளவுல வந்து இதுல அடங்கி இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. விட்டமின் சிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம உடலுக்கு வந்து முக்கியமான ஒரு விட்டமின் வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சி. அது வந்து இந்த ஹிமாலயன் பெரியில அபரீதமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெல்லி எய்ம்ஸ்ல வந்து இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹார்ட்டுக்காக. அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் புவனேஸ்வர், எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, எய்ம்ஸ் உடைய புவனேஸ்வர் வந்து அவங்களும் வந்து இதை பத்தி ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இப்போ வந்து ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி முடிஞ்சு இப்போ வந்து கிளினிக்கல் ஸ்டடியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ப்ரீ கிளினிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எலி, முயல், நாய், அந்த மாதிரி சில விலங்குகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து இதை யூஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை ஹார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் முடிஞ்சு இப்போ ஹியூமன்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இப்போதான் யூஸ் பண்றோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மங்கோலியாவுடைய மன்னர் செங்கிஸ்கான் இருக்கிறார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது அவருடைய படை வீரர்களுக்கு வந்து இதை வந்து உணவா கொடுத்துருக்குறாங்க. ஜூஸ் வந்து அந்த ஃப்ரூட்ஸ், அப்பெல்லாம் ஃப்ரூட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா டயர்டே ஆக மாட்டாங்க, வெறித்தனமா சண்டை போடுவாங்க. நீங்க செங்கிஸ்கானை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்பவுமே ஒரு முரட்டுத்தனமான ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு போற இடம் எல்லாமே வின் பண்ணிட்டு வருவார். அந்த அளவுக்கு வந்து அவரு ஒரு முரட்டுத்தனமா இருப்பாருன்னா அவருடைய அந்த போர் வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அதுக்கு அவங்க இந்த ப்ராடக்டை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல வந்து அலெக்சாண்டர் வந்து பாத்தீங்கன்னா குதிரைப்படை, அவருடைய குதிரைப்படையில வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா டல் ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் விட்டுருவார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த அந்த நம்மளுடைய ஹிமாலயாஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய குதிரைகள்லாம் வந்து இது வேண்டாம், இதெல்லாம் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, ரொம்ப டல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க. ஆனா அந்த குதிரைகள் அங்க இருக்கிற இந்த ஹிமாலயன் பெரியுடைய இலைகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய லெவலுக்கு ஷைனிங்கா ஆகிற அளவுக்கு வந்து அந்த குதிரைகள் வந்து பழைய லெவலுக்கே வந்து மறுபடியும் வந்து ஆரோக்கியமா வந்திருக்குது. அப்படின்னாவே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம இந்தியாவில் 17,000 ஹெக்டார்ஸ் அளவுக்கு நிலத்துல இது வந்து விளையுது. நம்மளுடைய ஐஎம்சியுடைய லடாக்லேயே பார்த்தீங்கன்னா சிந்து நதி ஓரத்துல விளையுது. அது இல்லாம மற்ற இடத்துலையும் ஹிமாலயஸ்ல விளையுது. இந்தியாவை பொறுத்தவரையிலும் 14,000 ஹெக்டார் லெவலுக்கு இது விளையுது. ஆனா சைனாவில் இது 40,000 ஹெக்டர் அளவுக்கு வந்து விளைவிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் 14,000 ஹெக்டர் நிலத்துல விளையக்கூடிய இந்த அற்புதமான ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடியவங்க எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெறும் 5% மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். மீதி 95% என்ன ஆகுதுன்னு பார்த்தா வேஸ்டா தான் போகுது.
கேட்டாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சூப்பர் ஃப்ரூட்டு நம்ம 5% தான் யூஸ் பண்றோம், 95% வீணா போகுது. அந்த 5%ம் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்றோமானா கிடையாது. அது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்காவுக்கும் யூரோப்பிய நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க அங்க மிகப்பெரிய லெவல்ல இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட். என்னைக்குமே வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நாம சொன்னோம்னா வேல்யூ இருக்காது. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸே ஒரு ஃபாரினுக்கு போய் அங்கிருந்து அது வந்து வேற மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம அதை ஏற்றுக்குவோம். உதாரணத்துக்கு யோகா. யோகா அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய ஒரு பாரம்பரிய ஒரு சிஸ்டம். ஆனா நாம யாருமே அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணல. அதே யோகா நமக்கு வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குது அப்படின்னு ரிசல்ட் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸும் நாம அவங்கள பார்த்து யோகாலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ற லெவலுக்கு வந்துருச்சு. அதே போலதான் ஃப்ரூட்ஸ்ல எடுத்துக்கங்க. ஆரஞ்சு ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், அவகேடோ ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே ஃபாரின் ஃப்ரூட்ஸ். அதை நம்ம வந்து வாங்கி எவ்வளவு காஸ்ட்லியா இருந்து வாங்கி யூஸ் பண்றோம். ஆனா நம்ம நாட்டு சூப்பர் ஃப்ரூட்டை அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா நாம யூஸ் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனாலதான் நம்ம நிறுவனம் இன்னைக்கு லடாக்ல இருந்து தயார் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம கையில கிடைக்கிறதுக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த நிறுவனத்துக்கு நம்ம வந்து நன்றியை வந்து சொல்லியே ஆகும். ஸோ இது வந்து சைனாவில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ட்ரிங்க், நேஷனல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். சாரி, நேச்சுரல் கிடையாது, நேஷனல் ட்ரிங்க். அங்க வந்து அத்லெட்டிக்ஸ்ல இருந்து எல்லாருமே இந்த ப்ராடக்ட்ஸை இன்னைக்கு நேத்துல 1920 இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போல ரஷ்யாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி ஆராய்ச்சிக்காக போறாங்க இல்லையா, அவங்களுக்கு அங்க ஒரு நல்ல ஒரு அவங்க ஸ்டாமினாவா நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த சீபத்ரான். ஸோ இன்னைக்கு வானவெளியில, அதாவது பார்த்தீங்கன்னா விண்வெளியில போய் அந்த ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் யூஸ் பண்ண முதல் ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பெரிங்கிற இந்த சீபத்ரான் தான். அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். இதுல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் டயர்டே ஆக மாட்டோம். நம்மளுடைய செல் வந்து நம்ம உடம்புல இருக்கிற செல்லுல போய் இதை வேலை செஞ்சு அதை ஃபுல்லா ஆக்டிவ் வந்து பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். அதே போல இந்த சீபத்ரானுடைய ஆயிலையும் யூஸ் பண்ணுவாங்க எங்க விண்வெளியில. எதுக்காக அந்த ஆயிலை யூஸ் பண்றது அப்படின்னா அங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரேடியேஷன் கதிர்கள் வந்து யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த யூவி ரேஸ் வந்து அவங்க உடம்புல வந்து பாதிக்காம இருக்கிறதுக்காக இந்த சீபத்ரானுடைய ஆயிலை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சீபத்ரான் வந்து இந்திய பூமியில மட்டும் கிடையாது, விண்வெளியிலையும் வந்து ஒரு மிகச்சிறந்த ப்ராடக்டா நம்ம மனிதனுக்கு கிடைச்சிருக்குது. இதை நாம வந்து கட்டாயம் வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது, நம்மளுடைய எதுக்கு விண்வெளி ஆராய்ச்சியில வந்து மெயினா இந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க பூமியில இருந்து அந்த விண்வெளிக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை வந்து நிறைய மாறுபடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகும். அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த ஹிமாலயன் பெரியில இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை வந்து அவங்களை யூஸ் பண்ண வைக்கிறாங்க. அங்க போன பிறகு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடணும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தால் எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இது அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே போல கோவிட் டைம்ல வந்து இது ஃபேண்டாஸ்டிக்கா யூஸ் ஆகிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் சிலிண்டர் இல்லை அப்படின்னு நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல நம்மளுடைய ஹிமாலயன் பெரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணது. என்ன அப்படின்னா, நீங்க அந்த ஆக்சிஜன் இல்லாத லெவல்ல கூட நம்மளுடைய ஹிமாலயன் பெரி நம்ம எடுக்கும்போது என்ன ஆனிச்சு அப்படின்னா அந்த உடல்ல வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்தி நிறைய உயிர்கள் இன்னைக்கு வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு இந்த கோவிட் டைம்ல. நம்மளுடைய கோவிட் டைம்ல பாராளுமன்றம் கூட பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே வந்து இந்த
ஹிமாலயன் பெரியோடைய லீஃப் யூஸ் பண்ண அந்த டீ வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதனுடைய லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீயை விட வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ். அதாவது க்ரீன் டீல என்ன சத்து இருக்குதோ அதை விட அதிகமாக இருக்குது. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ கூட உங்களுக்கு வந்து கெஃபின் அப்படின்னு இருக்குது. ஆனால் ஹிமாலயன் பெரியோடைய அந்த இலையை நீங்கள் யூஸ் பண்ணி டீ வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்களே உணர்வீங்க. அதே டைமில் அதில் அந்த கஃபின் அப்படிங்கிற அந்த நச்சு பொருள் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்கு. அடுத்தது இது இந்த ஃப்ரூட்ஸு, இதனுடைய இலைகள், இதை ட்ரையா பண்ணி நீங்க சாப்பிட்டால், அதாவது இந்த ஃப்ரூட்ஸை காய வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் இதுல இருக்கிற சத்து எந்த வடிவத்திலும் வந்து குறையவே குறையாது. இப்போ இதனுடைய விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆரஞ்சு பழத்துல நிறைய இருக்குதுன்னு சொல்றோம். இந்த ஆரஞ்சு பழத்துல எவ்வளவு விட்டமின் சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் கணக்குக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 60 mg தான் விட்டமின் சி இருக்குது. ஆனா இதே இந்த சீபத்ரான்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3909 mg இருக்குது. அதே 100 கிராம்ல 3909 mg விட்டமின் சி இருக்குது. அப்படின்னா எவ்வளவு மடங்கு வந்து ஆரஞ்சை விட இது தி பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சை விட அவ்வளவு அதிகமான அளவுக்கு விட்டமின் சி இதுல வந்து இருக்கு. ஆப்பிளை விட 100 மடங்கு அதிகமான சத்து இதுல வந்து இருக்கு. ஏன், நெல்லிக்காய் நம்ம நாட்டுடைய ஒரு கனி தான் அது. அந்த நெல்லிக்காய் விட்டமின் சினாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது, நெல்லிக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெல்லிக்காயோட 20 மடங்கு வந்து விட்டமின் சி இது வந்து இதில் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு வேண்டிய அந்த விட்டமின் சிங்கிற அந்த இதை அத்தனையுமே வந்து இது ஒரே ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுது. இது எந்த டைம்ல விளையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வருஷம் பூரா இது விளையும் விளையாது. இது ஒரு அபூர்வமான ஒரு மூலிகை. அதாவது இதனுடைய பழங்கள் வந்து கரெக்டா வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபர் 2 மாதம் மட்டுமே இது விளையக்கூடியது. இலைகள் வந்து உங்களுக்கு வருஷம் பூரா இருக்கும் அதுல, இந்த செடியில இலைகள். ஆனா இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் 2 மாசம் தான் இதனுடைய விளைச்சல் டைமே. அந்த 2 மாசத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு தான் அது வருஷம் பூரா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம நிறுவனமும் அதே மாதிரி கொடுக்குறாங்க. அதே போல இதுல வந்து ஒமேகா 3, 6, 9 எல்லாமே வந்து அடங்கி இருக்குது. அதுலயும் வந்து இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒமேகா 7 அப்படிங்கிறது இதுல இருக்கு. ஒமேகா 7 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ பியூட்டி விட்டமின். அதாவது நீங்க இளமையாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீபத்ரானை நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், இளமையாவே இருக்கலாம். நீங்க இந்த திபேத் சைட்லாம் போய் பாருங்களேன், 100 வயசு 120 வயசு அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி வாழ்றாங்க? அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து இத்தனைக்கும் அங்க ரொம்ப கம்மி. கடல் மட்டத்துல இருந்து 14,000 அடி உயரத்துல தான் இது விளையுது. அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க எப்படி ரொம்ப நீண்ட நாள் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிமாலயன் பெரி வந்து அவங்களுடைய அன்றாட உணவுல இருக்கு. டீ சாப்பிடணுமா, இதனுடைய இலையை பறிச்சு ஜஸ்ட், அங்க பால்லாம் கிடையாது, டிகாஷன் மாதிரி போட்டு அந்த டீயை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுடைய அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரெகுலரா அவங்க கன்சம்ஷன் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய இதை கொடுத்துருக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க செல்ல போய் வேலை செய்யறதுனால உங்களுக்கு வந்து இது இருக்கு. அதுலயும் இந்த விட்டமின் 7 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களை இளமையாவே வைத்திருக்கும். அதுக்கு அதனாலதான் அந்த வேறே வந்து பியூட்டி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு. இதுல வந்து பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட். அதாவது பிரெயின்ல வந்து கட்டிகள் உருவாகும், பிரெயின் டியூமர்ஸ் எல்லாம் வருது இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் உருவாகும். நீங்க இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து அது அழிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து அந்த
வேண்டிய அத்தனை மருத்துவ குணங்களும் வந்து இதில் அடங்கி இருக்குது. ஸோ அடுத்தது அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த டியூமர் அழிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்சங்கை வந்து நிறைய பயன்படுத்துவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்டான ஒரு வேர். ஆனா அந்த ஜிங்சங்ல இருக்கிற மருத்துவ குணத்தை விட 5 மடங்கு அதிகமாக இந்த ஹிமாலயன் பெரியில இருக்கு அப்படின்னாவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுல வந்து அடாப்டஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமா இருக்கு. அதனால ஸ்ட்ரெஸ் வந்து லெவலை வந்து குறைக்கும். அதே போல செரோட்டின் அப்படிங்கிற ஒரு இதுல மாலிகுலர்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷமா வச்சுக்கும். அதாவது சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாலிகுலர்ஸ். அது வந்து இதுல இருக்கு. அதே போல விட்டமின் ஏ கேரட்ல தான் ஜாஸ்தி. நம்ம அதுக்காக தான் சாப்பிடுவோம். கண்ணு நல்லா தெரியும், மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்றோம் இல்லையா. அந்த கேரட்ல இருக்கிற விட்டமின் ஏ அதுக்காக தான் நம்ம அதை சாப்பிட்றோம். அது வந்து கேரட்ல விட இதுல 3 மடங்கு விட்டமின் ஏ இதுல அதிகமா இருக்கு. ஸோ நீங்க கண்ணுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்றோம் இல்லையா, கேரட் சாப்பிடு, பச்சையா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதை விட 3 மடங்கு இதுல அதிகமா இருக்கு. அப்படின்னா நாம ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது? அதே போல விட்டமின் இ அது வந்து இந்த நட்ஸ் இதுல வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த அது வந்து பாத்தீங்கன்னா அதை நட்ஸ்ல இருக்கிறத விட பல மடங்கு, அதாவது 8 மடங்கு அதிகமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து இந்த ஹிமாலயன் பெரியில இருக்கு. அதே போல திபேத்தியனுடைய மெடிக்கல் சிஸ்டத்துல வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்க இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே வச்சிருக்கிறாங்க. இது வந்து 300 ஃபார்முலேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 300 வகையான இது தயார் பண்ணி ஒவ்வொரு வியாதிக்குமே இது வந்து எந்த அளவுக்கு பயன்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து மெடிசனுக்கு வந்து தயார் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து திபேத்தியனுடைய மெடிக்கல் சிஸ்டத்துல ரொம்ப நாளாவே இருக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய சொல்றது என்னன்னா, இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அல்சருக்கு ரொம்ப நல்லது, டயரியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து யூரினல் இன்ஃபெக்ஷன் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மெடிசனா யூஸ் பண்றாங்க. டயபெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. கார்டியோவெஸ்குலர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அருமையாக இது வேலை செய்யும். இது வந்து எல்டிஎல்லை குறைச்சி ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்தி கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இந்த ஹிமாலயன் பெரி. இது வந்து யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா, லோ பிபி இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், இவங்க வந்து எடுக்க வேண்டாம். ஏன்னா லோ பிபி அப்படிங்கும்போது ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இது பிபியை குறைக்கும் அப்படிங்கிறதுனால, ஏற்கனவே லோ பிபி இருந்துச்சுன்னா இன்னும் பிபி குறைஞ்சிரும். அதனால லோ பிபி இருந்துச்சுன்னா அவங்க இந்த ப்ராடக்டை எடுக்கக்கூடாது. ஸோ இதை அதிகமாகவும் எடுக்க தேவையில்லை. நீங்க ஒரு நாளைக்கு 20ல இருந்து 30 ml டெய்லி நீங்க வந்து எடுத்துக்கங்க. அதுவும் காலை வந்து எம்டி ஸ்டமக்ல நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது ஒரு 200 ml வார்ம் வாட்டர்ல எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுல வந்து 20ல இருந்து 30 ml நீங்க ஹிமாலயன் பெரி எடுத்துட்டு நீங்க வாக்கிங் போறதோ மற்ற எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் டீ காஃபி எதுவும் சாப்பிடக்கூடாது இது எடுத்த பிறகு. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து ரொம்ப அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே டைம்ல நீங்க வந்து இதை நைட்ல நீங்க எடுக்காதீங்க. அதாவது சாயந்தரத்துக்கு மேல 5 மணிக்கு மேல இதை எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா இதை நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்ல தூக்கம் வராது. இது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ல போய் இது ஃபுல்லா வேலை செய்யறதால நம்ம செல் ஃபுல்லா ஆக்டிவ்ல இருக்கிறதுனால தூக்கம் வராது. மற்றபடி வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை வந்து தாராளமா எடுக்கலாம். மேஜரான சில டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி 2 வேளை கூட எடுத்துக்கலாம். எதுவுமே அளவா எடுத்துக்கணும் சார். இப்ப தண்ணியே நீங்க அதிகமா குடிக்க கூடாது. இப்போ உப்பு இருக்குது, உப்பு வந்து பாத்தீங்கன்னா கெடுதலா இல்ல நல்லதா அப்படின்னா ரெண்டுமே தான். எப்படின்னா உப்பை நீங்க அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது, அளவு தாண்டி அதிகமா எடுத்தீங்கன்னா அதுவே கெடுதல். அதே போலதான் இந்த ஹிமாலயன் பெரியை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 30 mlங்கிறத நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்.
நம்மளுடைய அவ்வளோ தேவையான சத்துக்களும் இது நமக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தது. அதே போல் லேடிஸோடைய மென்சுவல் ப்ராப்ளமு, அதே போல் மாதவிடாய் நின்ற பிறகு அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மன உளைச்சல், அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சரி பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் மறுபடியும் சமன்படுத்தி அவங்கள பழையபடி நல்லபடியாக கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெஜினல் ப்ராப்ளம்ஸ்லேருந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே இது எடுத்துக்கலாம். அதே போல் சர்ஜரி பண்ணணும், அதாவது ஒரு 1 மந்த் கழிச்சு நாங்கள் சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படின்னாங்கன்னா அவங்களும் இந்த ப்ராடக்டை வந்து எடுத்துக்க வேண்டாம். அதே போல் இன்னொரு முக்கியமான சில பேர் இதை எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த வெள்ளையாக இருக்கும் தெரியுங்களா, வெட்டிகோன்னு சொல்லுவாங்க. முகம், உதடு இதெல்லாம் வந்து சும்மா லைட்டாக தான் ஆரம்பிப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெண்குஷ்டம்னு கூட சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த மாதிரி வெள்ளையாக வந்திருக்கிற அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை இந்த ஹிமாலயன் பெரியோடு சேர்ந்து மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளுடைய குர்குமினுடைய டிராப்ஸ் இதுலேயே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சீபத்ரானுடைய ஆயில் இருக்குது, அது வந்து அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது 90 டேஸ்லலாம் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்திருக்கு. ஸ்கின் கலரே பழைய மாதிரி வந்து மாறி இருக்கு. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸ் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்க. அதே போல் இந்த ப்ராடக்ட் நம்ம ஒவ்வொருத்தங்களும் பயன்படுத்தணும் சார். நான் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வந்து இதை நம்ம 95% வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் 5% தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் பெரும்பாதி வந்து ஃபாரின் போயிடுது. இந்த 95% வேஸ்ட் ஆகிறத நம்ம நாட்டில் உருவாகிறத நம்ம எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது எக்கனாமிக்கலாகவும் நம்ம கண்ட்ரி வந்து மிகப்பெரிய லெவலில் வளரும். அதாவது அங்கே வந்து இதை இருக்கிற விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப பயன்பெறுவார்கள். நம்ம நாட்டில் மட்டும்தான் இது இயற்கையாகவே வந்து உருவாகுது. ஓரளவுக்கு தான் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஆனால் சைனாவில் 40,000 ஹெக்டர், நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம 14,000 ஹெக்டர், அவங்க 40,000 ஹெக்டர் வந்து இது பயிர் பண்றாங்க. இதையே வந்து தொழிலா வச்சு விவசாயிகள் பயிர் பண்ற மிகப்பெரிய லெவல்ல அந்த நாட்டுல பயன்படுத்துறாங்க. அதே டைம்ல மற்ற நாடுகளுக்கும் வந்து இதை அனுப்புறாங்க. இன்னும் இது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இந்த ஒரே ஒரு ஜூஸ்ல, அதாவது ஃப்ரூட்டோடைய இந்த ஜூஸ்ல இருக்குது அப்படின்னா நம்ப முடியுதா? நம்ப முடியல. வாங்க நாம இதுக்கு ஒரு டெமோ பண்ணி காட்டுறோம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு வந்து அபரீதமான சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த ஹிமாலயன் பெரியில எந்த அளவுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு அதாவது நம்ம நல்ல குடிநீர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு முதல் கேள்வி. அதுவே வந்து ஒரு டவுட்டு தான். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்துல வந்து நம்ம ஆற்றுல குளத்துல அப்படிலாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனுடைய தண்ணியில இருக்கிற அந்த விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து பேக்கேஜ்டு வாட்டர் தான் யூஸ் பண்றோம். அதுவும் மெட்ரோலாம் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கேனு அல்லது ஆர்ஓ சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தண்ணியில நமக்கு வேண்டிய அந்த சத்துக்கள், அதாவது வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கா? ஏன்னா நம்ம உணவுல வந்து நமக்கு சத்து கிடைக்குது. அதே நம்ம குடிக்கிற நீர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்துக்கள்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க இந்த பாட்டில வச்சிருக்கிற இந்த தண்ணியில சத்து இருக்குதா இல்லையா அப்படிங்கறது பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் லேம்பு. இந்த தண்ணியில நமக்கு வேண்டிய மினரல்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இது என்ன சார், தண்ணியில யூஸ் பண்ணா வந்து இதை வச்சு எப்படி நீங்க வந்து கணிக்கிறீங்க அப்படின்னா, தண்ணியில வந்து மினரல்ஸ் இருக்கும். ஜிங்கு, மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு. அதான் நாம படிச்சிருக்கோம் படிக்கும் போதே ஸ்கூல்ல, நீர் வந்து ஒரு மின் கடத்தி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து வேண்டிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு செத்து போன தண்ணி அப்படின்னு தான் சொல்லணும்.
அதுல இருக்கிற எந்த சத்துக்களுமே இதுல கிடையாது. இதுவே வந்து நீங்க நார்மலான வாட்டர் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சத்துக்கள் இருக்கும். நீங்க வந்து ஒரு டேப் வாட்டரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்களேன், அதுல இருக்கும். ஆனா நம்ம பாட்டில் வாட்டரோ அல்லது கேன் வாட்டரோ அல்லது ஆர்ஓ வாட்டர்லயோ பாத்தீங்கன்னா எந்த விதமான சத்துக்கள் இல்லை. அப்படிங்கும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான அந்த சத்துக்கள் எப்படி நமக்கு தண்ணியில இருந்து கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஆனா இதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம சிட்டியில வாழ்றோம், அந்த இடத்துல நமக்கு வேண்டிய தண்ணிக்காக நாம போய் ஆத்துல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து கேன் வாட்டர் கூட இன்னைக்கு சாதாரணமா எல்லா இடத்துலயுமே கேன் வாட்டர் யூஸ் பண்றாங்க. அதுவும் பெரிய பெரிய இடத்துலலாம் வீடுகள்ல அந்த இடத்துல உப்பு தண்ணி தான் கிடைக்கும், போர் போட்டா கூட கிடைக்காதுங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஆர்ஓ சிஸ்டத்தை வச்சு அந்த தண்ணியை வந்து கிளீன் பண்ணி அதை தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சத்து கிடைக்காது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 30 வயசுலயே மூட்டு வரி வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கால்சியமே அவங்களுக்கு கிடைக்காது. ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய வரும். ஏன்னா ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து அதுல கிடைக்கிறதே இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் நாம வந்து அதுக்கு ஒரு மாற்றா வந்து என்ன அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுலயும் இந்த ஹிமாலயன் பெரி பொறுத்தவரை நமக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களுமே இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இறந்து போன ஒரு தண்ணி, அதை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். அதில் இந்த ஹிமாலயன் பெரியை நம்ம டெய்லி குடிக்கிறதுனால நமக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைச்சிருமா அப்படின்னு எல்லாருடைய கேள்வி இருக்கும். கண்டிப்பா கிடைக்கும். எப்படி அப்படின்னா இப்ப நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போன தண்ணி, அதாவது அப்படிதான் சொல்லணும் நம்மளுடைய பாஷையில சொல்லணும்னா, ஆனா அந்த தண்ணிய இன்னைக்கு இந்த ஹிமாலயன் பெரி மறுபடியும் உயிர் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்புவீங்களா? இப்ப நம்பலாம், பாருங்க. தெரியுதுங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே போலதான் இந்த வாட்டர்ல எந்த ஒரு சத்துக்களுமே இல்லை. இப்போ இந்த ஹிமாலயன் பெரி இதில் யூஸ் பண்ணதுனால என்ன ஆனிச்சுன்னா நமக்கு உடம்புக்கு வேண்டிய அத்தனை கால்சியம் மினரல்ஸும் இதை வந்து ஃபில் பண்ணிருச்சு. இது உங்க கண்ணு முன்னாடியே நான் வந்து ஒரு டெமோவா பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா சில பேர் கேட்பாங்க, அதனால வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரூட், சூப்பர் ஃப்ரூட் அப்படிங்கிறது தான் இந்த ஹிமாலயன் பெரி. இந்த ஹிமாலயன் பெரியை ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து வாழ்நாளில் பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் இன்னும் மோசமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீக்கா ஓரளவுக்கு தாங்கி பிடிச்சி வந்துட்டோம். ஆனா அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் வீக் ஆகும், அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் ரொம்ப மோசமாகும். இன்னைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் வருது, ஆஸ்மா ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து நல்ல அத்லெட்டிக்ஸா இருந்தா இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். நீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கோ. அதே போல விட்டமின்ஸ், மினரல்ஸ், என்னென்ன வேணுமோ அமினோ ஆசிட்ஸ் அத்தனையும் அடங்கி இருக்கிற ஒரு சூப்பர் ஃப்ரூட்டோடைய ஜூஸ் தான் இந்த சீபத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிமாலயன் பெரி. இந்த ஹிமாலயன் பெரி வந்து எங்கேயோ நம்ம வந்து, அதாவது இமயமலையை விளையக்கூடிய அந்த ஹிமாலயன் பெரிய இன்னைக்கு நம்ம இடத்துக்கு நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க இந்த ஐஎம்சி. காரணம் என்ன அப்படின்னா இது உலகம் முழுசும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ஒரு முக்கியமான விஷனாவே வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்ட். நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்குது, நான் நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்டை தவறாம யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம நோயில்லாத ஒரு ஆரோக்கியமான குடும்பமா ஒவ்வொருத்தருடைய குடும்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.